தேவர், நாடார், கோனார், தேவேந்திர குலத்தவர் என சாதி பெயர்களை வரிசையாக பட்டியலிட்டு ஒரு IPS அதிகாரி மீது பகிரங்க புகார் கூறிய சீமான் தற்போது எஸ்பியின் சாதியே தெரியாது என அந்தர்பல்டி அடித்தது நகைச்சுவையின் உச்சமே. கலைஞர் கருணாநிதி குறித்து பாட்டு பாடி அவதூறாக விமர்சித்ததாக நாம் தமிழர் கட்சியின் சாட்டை துரைமுருகனை திருச்சி போலீஸ் கைது செய்தது. இந்த கைதுக்கு கண்டனம் தெரிவித்து பேட்டியளித்த சீமான் திருச்சி SP வருண்குமார் சாதிய வன்மத்தில் அடைந்து கொண்டிருப்பதாக பகிரங்கமாக குற்றம் சாட்டினார். மேலும் சாட்டை துரைமுருகன் கைதுக்கு திருச்சி SP வருண்குமார் தான் காரணம் என குற்றம் சாட்டவே நாம் தமிழர் தம்பிகளும் SPக்கு எதிராக சோசியல் மீடியாக்களில் மிக மோசமாக விமர்சிக்க ஆரம்பித்து வம்புக்கு இழுத்தனர். இதனால் நாம் தமிழர் கட்சிக்கும் SP வருண்குமாருக்கும் இடையே மோதல் உச்சமானது. தனது குடும்பத்தையே இழுத்து வைத்து ஆபாச வார்த்தைகளோடு நாம் தமிழர் கட்சி தம்பிகள் போட்ட பதிவு எல்லை மீறி கொலை மிரட்டல் வரை செல்லவே கொந்தளித்து போன திருச்சி SP வருண்குமாரின் புகாரின் அடிப்படையில் தில்லைநகர் போலீஸ் மொத்தமாக 8 பிரிவுகளில் சீமான், சாட்டை துரைமுருகன், இடும்பாவனம் கார்த்தி உள்ளிட்ட 25 பேர் மீது வழக்கு பதிவு செய்தனர். அத்தோடும் நிற்காத SP வருண்குமார் தனது தனிப்படையை வைத்து நாம் தமிழர் கட்சியினர் 2 பேரை கைது செய்யவே விரைவில் சீமானும் கைது செய்யப்படலாம் என தகவல் வெளியானது. இந்த நிலையில்தான் திடீரென SP வருண்குமாரின் சாதியே தெரியாது என சீமான் கூறியிருப்பது திடுக்கிட வைத்துள்ளது. 2 நாட்களுக்கு முன்பாக பேட்டியளித்த போதே SPக்கு கொலை மிரட்டல் வந்ததற்கும் தனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என தன்னிலை விளக்கம் கொடுத்தார் சீமான். மேலும் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் அப்படியெல்லாம் அவதூறு பரப்ப மாட்டார்கள் என அண்ணனே தம்பிகளுக்கு குட் சர்டிபிகேட்டும் கொடுத்தார். நீங்களே வந்து தவறான ஒரு ஃபேக் ஐடிம்பாங்கல்ல, அதை ஒன்று உருவாக்கிக்கிட்டு நீங்களே திட்டிக்கிட்டு என் பேர்லேயே அறிக்கை வரும் பார்த்துருக்கீங்களா. முன்னாடிலாம் வந்து என் படத்தை போட்டு என்னை மாதிரியே எழுதிட்டு இருக்கிறதா இருக்கு. அதெல்லாம் நீங்களா உருவாக்கிக்கிட்டு நாம் தமிழரை இதை போட்டால் அது யாரு கண்டுபிடிக்க முடியும்? எங்கள் பிள்ளைகளுக்கு அது வேலை கிடையாது, அது செய்ய மாட்டாங்க. சீமானின் சாந்தமான விளக்கத்தில் திருப்தியடையாத SP வருண்குமார் தனக்கு எதிராக பதிவு போட்ட அனைவரையும் சட்டத்தின் முன்பாக நிறுத்துவேன் என மறுபடியும் பதிவு போட்டதோடு சாதி ரீதியாக தன்னை விமர்சித்து பேசியதற்கு 2 கோடி ரூபாய் நஷ்டஈடு, 7 நாட்களில் மன்னிப்பு கேட்க வேண்டும் என வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருந்தார். அந்த நோட்டீஸிற்கு பதிலளித்திருக்கும் சீமான் தரப்பு வழக்கறிஞர் குழு சீமானுக்கு SP வருண்குமாரின் சாதியே தெரியாது என குறிப்பிட்டு அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்துள்ளது. மேலும் SP வருண்குமார் சாதி பாகுபாடுடன் நடந்து கொள்வார் என போலீஸ் அதிகாரி ஒருவர் சாட்டை துரைமுருகனிடம் கூறியதாகவும், சாட்டை துரைமுருகன் கூறியதை உண்மை என நம்பி சீமானும் பொதுவெளியில் பேட்டியளித்ததாக பதிலளிக்கப்பட்டுள்ளது. இன்னும் உச்சமாக SP வருண்குமாரை பற்றி பேச வேண்டியதையெல்லாம் பேசிவிட்டு கடைசியில் SPயின் பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் எந்த எண்ணமும் இல்லை என விளக்கம் கொடுத்திருப்பது ஹைலைட் தான். காவல்துறையில் முக்கிய அந்தஸ்தில் இருக்கும் SPயை பற்றி இஷ்டத்திற்கு பேசிய சீமான் அவர் சாதிய வன்மத்தில் இருப்பதாக ஆவேச ஆக்ஷனோடு பேச அண்ணன் பேசியதை நம்பி தம்பிகளும் வாய்க்கு வந்தபடி சோசியல் மீடியாக்களில் வன்மத்தை கொட்ட என இரு தரப்பிற்கும் பெரும் களைபரமே வெடித்தது. தற்போது யாரோ ஒருவர் சொன்னதை உண்மை என நம்பி பேசியதாக சீமான் கொடுத்திருக்கும் விளக்கமும் அவர் SP வருண்குமாரின் வக்கீல் நோட்டீஸிற்கு பயந்து பின்வாங்கியதாகவே விமர்சிக்கப்படுகிறது. ஏற்கனவே சீமான் சொல்லும் சில கதைகள் உண்மையா பொய்யா என தெரியாமல் ஒரு விவாதம் இருக்கும் நிலையில் SP பற்றி போலீஸ் அதிகாரி சொன்னதை கூறியதாக சீமான் பேசியிருப்பது ஆடு திருடு போகல, திருடு போன மாதிரி கனவு கண்டேன் என்ற வடிவேலுவின் காமெடி வசனம் போல ஆகியிருக்கிறது. இதனிடையே திடீர் திருப்பமாக SP வருண்குமாரின் வக்கீல் நோட்டீஸுக்கு பதிலளித்த நாம் தமிழர் கட்சியின் வழக்கறிஞர் பாசறை மாநில தலைவரை கட்சியில் இருந்தே நீக்கி அறிவிப்பு வெளியாகியுள்ளது. யாரோ ஒரு போலீஸ் அதிகாரி சொன்னதை நம்பி பேசியதாக நாம் தமிழர் கட்சியின் வழக்கறிஞர் பாசறையின் மாநில தலைவர் சேவியர் பெலிக்ஸ் அறிக்கை வெளியிட்ட நிலையில் தற்போது அந்த அறிக்கை சீமானுக்கு தெரியாமலேயே வெளியிட்டதாக கூறி கட்சியில் இருந்து சேவியர் பெலிக்ஸை நீக்கியதாக சொல்லப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.